பெரம்பூர்ல தாவேக தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிடுகிறார் அப்படின்றது இன்னும் அதிகாரப்பூர்வமா சொல்லாட்டியும் அங்க வேலைகளை எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்கன்னு. அங்கேயே ஒரு வீடு வாங்கி அங்கிருந்தே தேர்தல் பணிகளை எல்லாம் மேற்கொள்வார் அப்படின்ற செய்திகள்லாம் வெளிவரத பார்க்குறோம். காரணமே திமுக கோட்டையில ஓட்ட போடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்றத பகிரங்கமா பேசுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? என்ன நடக்க போகுது? கோட்டையில ஓட்ட போறதெல்லாம் இல்ல. அவருக்கு எது வசதின்னு பார்ப்பார். தமிழ்நாடு முழுக்க அவங்க பார்வையில, அவங்க நம்புகிற சில நிறுவனங்கள வச்சு சர்வே எடுத்து வச்சிருக்கிறாங்க. நான் எப்போதும் சொல்ற மாரி அவருடைய அடிப்படை ஆதரவு தளம் என்று அவர் நம்புகிற கிறிஸ்தவ மக்கள் அதிகமா வசிக்கிற பகுதி சென்னையில ஒரு சில தொகுதிகள்ல பெரம்பூர் மிக முக்கியமானது. எண்ணிக்கை அடிப்படையில கொஞ்சம் மிக கணிசமாக இருக்கிற தொகுதி. அதனாலேயும் தான் அவர் அங்கே தேர்ந்தெடுத்திருப்பார்னு நினைக்கிறேன். திமுக கோட்டையில ஓட்ட போறதுன்னா ஏன் மற்ற இடத்துல போய் திருச்சியில் ஒரு இடத்துல நிக்க போறார். அது இன்னும் யாருடைய தொகுதி, யாருடைய கோட்டைன்னு நல்லா தெரியும். ஜாம்பவான்கள் இருக்கிற இடம் அது. அவருக்கு நம்பிக்கை இருக்கிற தாம் வெற்றி பெற முடியும்னு நம்புகிற தொகுதிகளை நிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல. அது எப்படி திமுக எதிர்கொள்ள போகுது? அவருக்கு எதிராக யாரை நிறுத்த போறாங்க? வழக்கமா நிக்கிற அந்த மாவட்ட செயலரும் எம்எல்ஏவா இருக்கிற இப்போது இருக்கிற அந்த எம்எல்ஏ கொடுக்குறாங்களா, இல்லை விஜயை தோற்கடிச்சு காட்டணும்னு நினைச்சு வேற யாரையாவது கொண்டாங்கி நிறுத்துறாங்களா அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. பெரம்பூரில் போட்டியிடுவது ஒன்றும் தவறு இல்லை. விஜயனுடைய பார்வை இதுவாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். கிறிஸ்தவர்கள் அதிகமாக வசிக்கிற பகுதி. ஆனால் தொடர்ச்சியாக திமுகவுடைய வசமே இருக்காது, அவ்வளவு சீக்கிரம் நாங்கள் விட்டுற மாட்டோம், இன்னும் அதிதீவிரமான ஒரு அப்படி பார்த்தா வெற்றிவேல் எங்கிருந்து எம்எல்ஏ ஆனார்? எனக்கு தெரிஞ்சு வெற்றிவேல் மறைகிற போது பெரம்பூர் எம்எல்ஏ தானே. அவர் மாறி மாறி ஜெயிக்கிறது. மற்ற எவரையும் நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு அந்த வார்த்தை சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ பியூஷ் கோயல் அவர்கள் பாஜகவினரிடம் பேசின செய்தின்ற விதத்துல சிலது பேசுறாங்க சார். அதுல சொல்லும்போது மும்பையில விஜய் அவர்களோட பேசணும், அவ்வளோ நம்பிக்கைக்குரியவரா இல்லை அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் இருக்கிறதா பார்க்குறோம். அது அதிகாரப்பூர்வமா அந்த வார்த்தைங்க வரல. பேசி பார்த்து செட்டானா ஒரு பேச்சு, அது சரி வரல முறிஞ்சு போச்சுன்னா இன்னொரு பேச்சுங்கிறது அரசியலில் வழக்கமான ஒன்று தான். அவர் அதிகாரப்பூர்வமாக அதை சொல்லாத போது சீரியஸாக எடுத்துட்டு பேசணும் அவசியம் இல்லை. ஆனால் பிஜேபி கடைசி வரைக்கும் ஒரு முயற்சி பண்ணாங்க, விஜயை தன் அணிக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு. அப்போதெல்லாம் நான் தொடர்ந்து சொன்னேன், எண்ணிக்கை எங்க இருக்கு? எடப்பாடி ஒப்புதல் கொடுத்துட்டாரா? எடப்பாடியின் ஒப்புதல் இல்லாமல், குறிப்பா எண்ணிக்கை சார்ந்து விஜய் என்டிஏக்கு வரணும்னு எடப்பாடிக்கு ஆசை இருக்கும். ஏன்னா வெற்றியை நோக்கி ஈஸியா பயணிக்கலாங்கிற ஒரு தோற்றத்தை கொடுக்கும். அதுல உண்மையும் இருக்கு. நம்பர் விஜய் கேட்கிற நம்பரை யார் கொடுப்பா? எங்க இருந்து கொடுப்பாங்க? ஸோ எடப்பாடியின் சம்மதமோ ஒப்புதலோ இல்லாமல் அந்த பேச்சுவார்த்தை முழுமையடையாதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். 50 இடம் கொடுக்குறேன்னா கூட அந்த 50 அதிமுக எண்ணிக்கையில தான் கொடுக்கணும். பிஜேபி தான் போட்டியிட இடத்துல குறைச்சிக்கிறோன்னு சொல்லுவாங்களா? அன்புமணி விட்டு கொடுப்பாரா? 27 ஒரு 17 விஜய் வச்சுக்கட்டும், 18 ஒரு 8-10 விஜய் வச்சுக்கட்டும், அன்புமணியோ பிஜேபியோ சொல்லுவாங்களா? அப்போ அந்த எண்ணிக்கையும் விட மாட்டாங்களாம். விஜய்க்கு 50-60ன்னு பேசுறதுக்கு பிஜேபிக்கு அந்த அதிகாரத்தை யாரு கொடுத்தா? இந்த எண்ணிக்கை சரி வராதுங்கிறதுனால தான் 2-3 வாரங்களா நான் சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா ஒரு 3 மாசம் முன்னாடி இதெல்லாம் நடந்திருந்தா மனதளவில் எல்லோருமே தயாராகிருப்பாங்க. அல்லது எடப்பாடி அவசரப்பட்டு அன்புமணிக்கு 18ன்னு ஒத்துட்டு இருக்க மாட்டார். இப்போ 27 கொடுக்குற மனநிலைக்கு இன்னைக்கும் எடப்பாடி வந்திருக்க மாட்டார் பிஜேபிக்கு. சரிதானே? அப்போ எல்லாரும் வரப்போ இப்போ தேமுதிகவுக்கு ஒத்துக்கிட்ட 10 குறைக்க போறாங்க. 10ன்னு சொன்னதா இரட்டை இலக்கம்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் விட்டு கொடுக்க தயார்னு சொல்றாருன்னா பிரேமலதா வெளிப்படையா? அப்போ ஏதோ ஒன்று சொல்லி கொஞ்சம் குறைக்கிறாங்கன்னு அர்த்தம். காரணம் எல்லோருக்குமே கொடுக்க வேண்டியிருக்கிற அந்த சூழலை புரிஞ்சுக்கிறது.